فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அருளாளன் அன்புன் நிறைந்தோன் அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். உலகை படைத்து பரிபாலிக்கின்ற வல்ல நாயன் அல்லாஹுக்கே புகழெல்லாம் உரித்தாகும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவின் இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழுகின்ற சஹாபாக்கள், தாபியீன்கள், சாலிகான நல்லடியார்கள் அனைவர் மீதும் சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹுவின் ரஹ்மத்தை நாடி அவனுடைய மகஃபிரத்தை தேடி அவன் இல்லமாம் பள்ளியிலே வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அவனுடைய கட்டளைகளை ஏற்று நடவுங்கள், அவன் தடுத்தவற்றை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று எனக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் நல்லுபதேசம் புரிகின்றேன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மனித சமூகத்தை படைத்து அவர்கள் மீது 3 விதமான பொறுப்புகளை சுமத்தி இருக்கின்றான். முதலாவது பொறுப்பாக அல்லாஹு தஆலா அருள்மறையிலே நினைவுபடுத்துகின்ற வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்கன்றி நான் படைக்கவில்லை என்கின்ற அந்த வசனத்திற்கேற்ப அல்லாஹுவை வணங்குகின்ற, இபாதத் செய்கின்ற பணி முதன்மையானது. இரண்டாவது பொறுப்பினை அருள்மறையிலே அல்லாஹு தஆலா நினைவுபடுத்துகின்றான். இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, நான் பூமியிலே என்னுடைய பிரதிநிதியை, ஹலீஃபாவை படைக்கின்றேன், படைக்கப் போகிறேன் என்று அல்லாஹு தஆலா மலக்குகளுடைய சன்னிதானத்திலே சொன்னான். அல்லாஹு தஆலாவுடைய பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஹலீஃபாவாக பூமியிலே வாழுவது, பொறுப்புகளை நிறைவேற்றுவது மனிதனுடைய இரண்டாவது வகை கடமையாகும். மூன்றாவது பொறுப்புகள் பற்றி அருள்மறையிலே அல்லாஹு தஆலா ஹுவல்லதி அன்ஷஅக்கும் ஃபில் அர்தி வஸ்தஅமரக்கும் ஃபீஹா, அவன்தான் உங்களை பூமியிலே படைத்து அந்த பூமியை வளப்படுத்துமாறு உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான் என்று அருள்மறையிலே நினைவுபடுத்துகின்றான். ஆக அல்லாஹு தஆலாவை வணங்குகின்ற தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, இன்னோர் அன்ன சதகாக்கள் உட்பட அனைத்து வகையான இபாதத்துக்களும் மனிதனுடைய முதலாவது கடமை சார்ந்து நிற்கின்றது. தலைமைத்துவங்கள், நிர்வாகங்கள் அதனுடைய பொறுப்புகளை சரியாக, அழகாக, நேர்த்தியாக, நியாயமாக நிறைவேற்றுகின்ற உலகில் இருக்கின்ற அத்தனை பதவிகள், பொறுப்புகளிலும் நேர்த்தியாக செய்வது மனித கடமை. அது இரண்டாவது பகுதியிலே இருக்கிறது. மூன்றாவது பொறுப்பாகத்தான் தான் வாழுகின்ற இந்த பூமியை
வளப்படுத்த வேண்டிய பொறுப்பை மனிதன் சுமந்திருக்கின்றான். அந்த வளப்படுத்துகின்ற பணியோடு சார்ந்து சில விடயங்களை எனக்கும் உங்களுக்குமாக இந்த குத்பாவிலே நினைவுபடுத்த விளைகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன், ஒரு மோமின், ஒரு முஸ்லிம் ஒரு பயிரை நட்டி அந்த பயிரிலிருந்து, மரத்திலிருந்து ஒரு மனிதனோ பறவையோ மிருகங்களோ சாப்பிட்டால், அல்லது ஒரு திருடன் அதனை திருடிக் கொண்டு சென்றால் கூட அதிலிருந்து அதனை நட்டியவனுக்கு சதக்காவாக அமையும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். பூமியில் ஒரு மரத்தை நட்டுகின்ற போது, ஒரு பயிரை நட்டுகின்ற போது அது அவனுக்கு பயனளிக்காமல் போகலாம். அதிலிருந்து மிருகங்கள், பறவைகள் சாப்பிடலாம், அல்லது திருடன் அதனை திருடிச் செல்லலாம். எப்படி யார் பயன்படுத்தினாலும் அதனை நட்டியவருக்கு அது சதக்காவாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இன்னொரு ஹதீஸிலே, யார் ஒரு பாலடைந்த கவனிப்பாரட்டு கிடக்கின்ற வறண்ட பூமியை வளப்படுத்தி பயிர் செய்கிறாரோ அதிலே மனிதர்கள் பயனடையும் காலமெல்லாம் அது அவருக்கு சதக்காவாக அமையும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். வறண்டு கிடக்கின்ற ஒரு இடத்தை வளப்படுத்தி அதிலே பயிர் நட்டி அதிலிருந்து யாரெல்லாம் பயனடைகிறார்களோ அவற்றின் மூலம் அவருக்கு சதக்காவாக மாறுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களிடம் ஒரு பூமி இருந்தால், நிலம் இருந்தால் அதிலே நீங்கள் பயிர் செய்யுங்கள், அதனை வளப்படுத்துங்கள். உங்களால் முடியாவிட்டால் அதனை வளப்படுத்த கூடியவர்களிடத்திலே அதனை கொடுத்து அதனை வளப்படுத்த செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வெறுமனே காணிகளை நீங்கள் வறண்டு விட்டு விட வேண்டாம், நீங்கள் அதிலே அழகாக பயிர் செய்யுங்கள். உங்களால் முடியாத போது வேறு யாரையும் வைத்தாவது அதனை வளப்படுத்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வழிகாட்டினார். சகோதரர்களே, ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வயோதிப காலத்திலே ஒரு பயிரை நட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது சாதாரணமான ஒரு வாலிபன் அவரை பார்த்து, பெரியார் அவர்களே, நீங்களோ வயோதிபராக இருக்கிறீர்கள், இந்த நேரத்திலே நீங்கள் நட்டுகின்ற இந்த மரம் வளர்ந்து கனி தருகின்ற காலம் உங்களுக்கு பயனளிக்காதே என்று சொன்ன போது அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், வாலிபரே, எனக்காக நான் இதனை நடவில்லை. இந்த பயிர் மரம் வளர்ந்து உலகிலே யாருக்காவது ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு பயனடையலாம், நிழல் கொடுக்கலாம், அதற்காகவே இதனை நான் நடுகிறேன் என்று அவர்கள் பதில் சொன்னார். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமியை வளப்படுத்துவது சம்பந்தமாக சொன்ன ஒரு ஹதீஸ் எங்கள் எல்லோரையும் ஆச்சரியத்துக்குள்ளாக்குகின்ற ஹதீஸாக அமைகிறது. அவர்கள் சொன்னார்கள், நாளை உலகம் அழியப் போகிறது என்று நிச்சயமாக தெரிந்த நிலையிலே உங்களுடைய கையிலே ஒரு மரக்கன்று கிடைத்தால் அதனை நீங்கள் நட்டிவிடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நாளை உலகம் அழியப் போகிறது. அந்த நேரத்திலே மனிதனுக்கு திக்ரும் தௌபாவும் துஆவும் தான் பயனளித்துக் கொண்டிருக்கும். அந்த நேரத்திலே நட்டுவதிலே மனிதனுக்கு பயனளிக்க போவதில்லை என்று தெரிந்தாலும் கூட, எனது பொறுப்பு இந்த பூமியிலே அல்லாஹ் தஆலா தந்த பணியில் ஒன்று பூமியை வளப்படுத்துவது. அதற்குரிய வாய்ப்பு கிடைத்தால் அது அந்த நேரமாக இருந்தாலும் அதனை நட்டி விடுவது, அதனுடைய நன்மையை பெற்றுக் கொள்வதுதான் எனக்குரிய பொறுப்பு என்ற கருத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸினூடாக சொல்லுகிறார். எனவே நாங்கள் பயனடைய வேண்டும், எனக்கு அது பிரயோசனம் அளிக்க வேண்டும் என்ற சிந்தனையை தாண்டி இந்த பூமி வளமாக இருக்க வேண்டும். அதிலிருந்து யாராவது பயனடைய வேண்டும். அது கனியாக இருக்கலாம், நிழலாக இருக்கலாம், அல்லது பறவைகள் கூடு கட்டி வாழுகின்ற ஒரு சூழலாக இருக்கலாம். அதனூடாக எனக்கு அது சதக்காவாக மாறும் என்கின்ற சிந்தனை தான் ஒரு மோமினுடைய உள்ளத்திலே ஏற்பட வேண்டும். மேலான சகோதரர்களே, யோசித்து பாருங்கள்.
இன்று எங்களுக்கு ஒரு மருத்துவ பயிர் மருந்துக்கான இலைகள் தேவைப்படுகின்ற போது அதனை பற்றிய எந்த ஒரு அறிமுகமும், அது என்ன இலை என்று கூட தெரியாத ஒரு சமூகமாக நாங்கள் வாழுகின்றோம். அதே நேரம் இங்கு வாழுகின்ற மாற்று மத சகோதரர்களிடத்திலே போய் விசாரித்தால் சொல்லுவது மட்டுமல்ல, அழைத்து சென்று அதனை பறித்து எங்களுக்கு அதனை அவர்கள் பெற்றுத் தருகின்ற காட்சிகளை நாங்கள் எத்தனையோ சந்தர்ப்பங்களை அனுபவித்திருக்கின்றோம். மனிதர்கள் பயனடைகின்ற, மனிதர்களுக்கு பயனளிக்கக்கூடிய பணிகளில் எங்களை விட ஈமானை சுமக்காத அவர்கள் மிக கவனமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் அது அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு காட்டிய வழி என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டிய தேவையோடு இருக்கின்றோம். மேலான சகோதரர்களே, பூமியை வளப்படுத்துவது என்கின்ற போது எங்களால் இந்த உலகில் எந்த இடத்துக்கும் போய் எல்லா பூமியையும் வளப்படுத்த முடியாது. எங்களுக்கென்றிருக்கின்ற, எங்களுக்கு உரிமையோடு இருக்கின்ற, நாங்கள் வாழுகின்ற பிரதேசத்திலே மாத்திரம்தான் எங்களால் நினைத்ததை சாதிக்க முடியும், செய்ய முடியும். உலகம் நாடுகளாய், தேசங்களாய் பிரிக்கப்பட்டிருக்கின்ற சூழலில் தான் வாழுகின்ற பிரதேசத்தை, தேசத்தை, ஊரை அழகுபடுத்துகின்ற, பண்படுத்துகின்ற, வளப்படுத்துகின்ற பணியை ஒவ்வொரு முஸ்லிமும் செய்ய வேண்டும். அது இபாதத் என்ற உணர்வோடு செயல்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வாழ்ந்த பூமியை நேசித்தார்கள், வளப்படுத்த நினைத்தார்கள், அழகுபடுத்தினார்கள், அதற்கான வழிகாட்டலை தந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்ட போது மக்காவை பார்த்து அவர்கள் கவலையோடு சொன்னார்கள், மக்காவே, உன்னை நான் மிகவும் நேசிக்கிறேன். இந்த குறைஷிகள் என்னை வாழ விடாமல் செய்யாமல் இருந்திருந்தால் உன்னை நான் பிரிய விரும்ப மாட்டேன் என்று சொல்லி கவலையோடு சொல்லி மக்காவை பார்த்து திரும்பி பார்த்து விட்டு செல்லுகின்றார்கள். மதீனாவுக்கு சென்றதன் பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள், யா அல்லாஹ், நான் எந்த அளவு மக்காவை நேசித்தேனோ அதே போன்று நான் வாழுகின்ற இந்த மதீனாவையும் என்னுடைய உள்ளத்திலே நேசத்துக்குரியதாக ஆக்கித் தருவாயாக என்று பிரார்த்தனை செய்தார். பிறந்து வளர்ந்து வாழ்ந்த மக்காவை நேசித்தார்கள். புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத் சென்ற பின்னர் அந்த மண்ணையும் நான் பிறந்த மண்ணை நேசித்தது போல என்னுடைய உள்ளத்தில் நேசத்தை ஏற்படுத்தி தருவாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். மக்காவிலிருந்து யாரேனும் வந்தால் அந்த மக்காவை பற்றி விசாரிக்கின்ற, மக்காவின் சூழலை விசாரிக்கின்ற பண்புள்ளவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய நிழலிலே வாழ்ந்த சஹாபாக்கள் அதே சிந்தனையோடு வாழ்ந்திருக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய அந்திம காலத்திலே, வயோதிபத்திலே, மக்காவுடைய இந்த புல்தரைகளை நான் ஒரு முறை காண மாட்டேனா, இந்த மேடு பள்ளங்களை, மக்காவுடைய இந்த சூழலை என்னால் காண முடியாமல் இருக்குமா என்று கவிதையாக பாடுகின்றார்கள். தான் பிறந்த வளர்ந்த அந்த சூழலை நேசிக்கின்ற பண்பை அந்த சஹாபாக்கள் வைத்திருந்தார்கள். சகோதரர்களே, சஹாபாக்களில் பலர் பிற ஊர்களிலிருந்து வந்தவர்கள். அவர்களுடைய பெயர்களோடு அவர்களுடைய மண்ணின் பெயரையும் ஊரின் பெயர்களையும் சேர்த்து இன்று வரைக்கும் நாங்கள் ஹதீஸ்களை படிக்கின்ற போது கூட வாசிக்கின்றோம், பேசுகின்றோம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பேசுகின்ற போது பிலால் அல் ஹபஷி என்று சொல்லுகின்றோம். அவர்கள் ஹபஷா நாட்டை சேர்ந்தவர்கள், அவருடைய பெற்றோர்கள் ஹபஷாவை சார்ந்தவர்கள். அந்த ஊரின் பெயரோடு அவர்களை நாங்கள் பேசுகின்றதை ஹதீஸ்களில் எல்லாம் பார்க்கின்றோம். சல்மான் அல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பேசுகின்ற போது, அவர்களுடைய ஹதீஸ்களை சொல்லுகின்ற போது அந்த பெயரை முழுமையாக சொல்லுகின்றோம். அவர்களுடைய பாரசீகத்தை சேர்ந்தவர்கள் சல்மான் அவர்களுடைய பெயர், ஆனால் சல்மான் அல் ஃபாரிசி பாரசீகத்தை சார்ந்தவர்கள் என்ற அந்த சேர்ந்து தான் இன்று வரைக்கும் அந்த சஹாபி எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஷுஐப் அர்-ரூமி ரலியல்லாஹு அன்ஹு
ஷுஐப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரோம் தேசத்திலிருந்து வந்தவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அவருடைய பெயரோடு அவருடைய அந்த ஊரையும் நாட்டையும் இணைத்தேதான் இன்று வரைக்கும் எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுகின்றது. ஹுதைஃபா அல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுடைய நாடு, அவர்களுடைய பிரதேசம் யமனை சேர்த்து அவர்களுடைய பெயரோடு நாங்கள் பேசுகின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படியான சஹாபாக்கள் மாத்திரமல்ல, எங்களுடைய கண்ணியத்துக்குரிய இமாம்கள், அருள்மறை அல் குர்ஆனுக்கு பிறகு அதிமுக்கியம் வாய்ந்த கிதாபாக நாங்கள் போட்டுகின்ற சஹீஹுல் புகாரி, சஹீஹுல் புகாரி என்று தான் நாங்கள் சொல்லுகின்றோம். ஹதீஸ்களை வாசிக்கின்ற போது ஆதாரம் புகாரி என்று தான் சொல்லுகின்றோம். ஆனால் புகாரி என்பது இமாமுடைய பெயர் அல்ல என்பது எங்களுக்கு தெரியும். புகாரா தேசத்திலே பிறந்தவர்கள், அவர்களுடைய ஊரின் பெயரில் தான் ஹதீஸ்களை நாங்கள் ஆதாரமாக சொல்லுகின்றோம். இமாமுடைய பெயரை அங்கே உச்சரிப்பதில்லை. இமாம் முஸ்லிம் தவிர சிஹாஹ் சித்தாயின் கிரந்தங்களை பொதுவாக இமாம்களுடைய பெயரில் அல்ல, அவர்களுடைய ஊரின் பெயரால் தான் நாங்கள் சொல்லுகின்றோம். திருமிதி இமாம் அவர்களுடைய பெயர் அல்ல, அவர்களுடைய பிரதேசத்தின் பெயர். நசாயி இமாம் அவர்களுடைய பெயர் அல்ல, அவர்களுடைய ஊரின் பெயர். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆதாரம் திருமிதி என்று, நசாயி என்று, புகாரி என்று தான் நாங்கள் சொல்லுகின்றோம். அந்த இமாம்களுடைய பெயர் பல போது எங்களுக்கு தெரியாமலும் இருக்கு. இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் கண்ணியத்துக்குரிய இமாம்களும் அந்த உணர்வோடு வாழ்ந்திருக்கிறார்கள். தங்களுடைய ஊரை, தான் பிறந்த நாட்டை, தேசத்தை தன்னுடைய பெயரோடு இணைத்து, சில போது அந்த ஊரின் பெயரையே தன்னுடைய அடையாளமாக மாற்றி வாழ்ந்திருக்கிறார்கள். இன்று வரைக்கும் அதனை நாங்கள் போற்றிக் கொண்டிருக்கின்றோம். இதுதான் பிரதேசத்தை, தன்னுடைய நாட்டை, தேசத்தை அவர்கள் கண்ணியப்படுத்திய வழிவகை. சகோதரர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை நிர்மாணிக்கிறார்கள். அல்லாஹ் தஆலாவிடத்திலே பிரார்த்தனை செய்கின்ற போது, ரப்பிஜ்அல் ஹாதல் பலத ஆமினா, யா அல்லாஹ், இந்த ஊரை பாதுகாப்பான ஊராக மாற்றி தருவாயாக என்று பிரார்த்தனை செய்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர், எங்களுடைய தலைவர் இப்ராஹிம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனை தன்னுடைய தேசத்தை பாதுகாப்பு மிக்க தேசமாக மாற்றி தருமாறு பிரார்த்தனை செய்கிறார்கள். மேலான சகோதரர்களே, சில போது எங்களில் பலரும் யோசிப்பதுண்டு, நாம் வாழும் தேசத்திலே எங்களுக்கு எதிரான சதிகள் நடைபெறுகின்ற போது, எங்களுக்கு எதிரான பல திட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்ற போது, சமூகத்துக்கு துவேஷம் காட்டப்படுகின்ற போது, ஏன் நாம் தேசத்தை நேசிக்க வேண்டும் என்று பேசுகின்ற எத்தனையோ சகோதரர்கள் இருக்கிறார்கள். அது ஈமானிய வார்த்தை அல்ல. அதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர்களிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் வாழ்ந்த தேசத்திலே மிகவும் சோதனைக்குட்படுத்தப்பட்டார்கள், படுதூறு கட்டப்பட்டார்கள், அவதூறு சொல்லப்பட்டார்கள், கடைசியிலே சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள். தான் செய்யாத தவறுக்கு படுதூறு சொல்லப்பட்டு சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்ற தருணத்திலே அந்த நாட்டின் மன்னன் ஒரு கனவு காணுகின்றான். அந்த கனவுக்கு விளக்கம் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டிலே ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் தெரிந்திருந்தது. சிறையிலே இருக்கின்ற அவர்களிடத்திலே விளக்கம் கேட்ட போது அவர்கள் அந்த கனவுக்குரிய விளக்கத்தை மிக அழகாக சொன்னார்கள். இந்த நாட்டிலே மிக அண்மை காலத்திலே ஒரு பாரிய பஞ்சம் வர இருக்கிறது. அந்த பஞ்சம் 7 வருடங்கள் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பாரிய பஞ்சம் இந்த நாட்டை ஆட்கொள்ள இருக்கிறது, ஆபத்தொன்று சூழ இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நானும் நீங்களும் பல போது பேசுவது போல, என்ன சிறையில அடைச்சிங்க தானே, அல்லாஹ் கொடுத்தான் கூலிய என்று அவர்கள் சொல்லவில்லை. எனக்கு செஞ்ச அநியாயத்துக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை இந்த நாட்டுக்கு இறங்கிவிட்டது என்று அவர்கள் பேசவில்லை. அவர்கள் கவலைப்பட்டார்கள், இந்த நாட்டிற்கு வரக்கூடிய, இந்த மக்களை நிறையக்கூடிய அந்த ஆபத்தை விட்டு இந்த நாட்டுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும். அத்தனைக்கும் சிறையிலே வாடுகிறார்கள், படுதூறு கட்டப்பட்டார்கள், அநியாயம் இழைக்கப்பட்டார்கள். அந்த நேரத்தில் சிறையிலிருந்து யோசிக்கிறார்கள், நான் இந்த நாட்டுக்கு உதவி செய்ய வேண்டும், இந்த நாட்டை நேசிக்க வேண்டும், பஞ்சத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும், அதற்கு அல்லாஹ் எனக்கு தந்த அறிவை பயன்படுத்த வேண்டும் என்று அவர்களாக கேட்கிறார்கள். எனக்கு
இந்த குறிப்பிட்ட பொறுப்புகளை தாருங்கள், அந்த பஞ்சத்திலிருந்து இந்த நாட்டை பாதுகாக்க நான் முயற்சி செய்வேன் என்று பெற்றெடுத்து அந்த பொறுப்பை சுமந்து சிறையிலிருந்து வெளியே வந்து அழகான முறையிலே திட்டமிட்டு முன்னால் வந்த அந்த பஞ்ச காலத்தில் அந்த நாடு மட்டுமல்ல பக்கத்து ஊர் மக்களும் செழிப்பாக வாழ்வதற்குரிய அழகான சூழலை, தன்னுடைய அறிவை, ஆற்றலை, அல்லாஹ் தந்த அந்த பக்குவத்தை பயன்படுத்தி அந்த பஞ்சத்திலிருந்து தனக்கு அநியாயம் இழைத்த, தன்னை சிறையில் அடைத்த மக்களுக்கு உதவி செய்தார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர்களிடத்திலே ஈமானிய நெஞ்சங்களே எங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய படிப்பினை. அதுதான் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் காட்டிய வழிகாட்டல். நாங்கள் வாழுகின்ற தேசத்திலே எங்களுக்கு சில போது சிக்கல்கள், பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆனால் அந்த தேசத்தை நேசிக்கின்ற பணியிலிருந்து வெளியேறுவதற்கு அல்லாஹ்வுடைய எந்த தூதரிடத்திலும் எங்களுக்கு முன்மாதிரி கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு அப்படியான முன்மாதிரிகள் கிடையாது சகோதரர்களே. எனவே நானும் நீங்களும் நாங்கள் வாழுகின்ற மண்ணை நேசிக்க கடமைப்படுகிறோம். அந்த வகையில் எங்களுக்கு தெரியும், உலகமெல்லாம் சுற்றிய உலகத்தை சுற்றி வந்த இப்னு பத்தூதா அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், நான் இன்னும் இந்த உலகில் இருக்கின்ற எல்லா தேசங்களையும் சுற்றி பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் நான் பிறந்து வளர்ந்த என்னுடைய மண்ணுக்கு வெளியிலே என்னுடைய உயிர் பிரிந்து விடுமோ என்று நான் அச்சப்படுகிறேன் என்று சொன்னார்கள். நான் பிறந்து வளர்ந்த என்னுடைய மண்ணிலே நான் மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று தன்னுடைய முழு உலகத்தையும் சுற்றி வந்த போது இலங்கைக்கும் வந்து சென்றவர்கள். அவர்களுடைய சிந்தனை தான் பிறந்த மண்ணிலே தான் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற அந்த ஆசை அவர்களை சூழ்ந்து நிற்கின்றது. இதெல்லாம் ஈமானோடு கலந்த ஒரு பண்பாடுதான் எங்களுடைய நாட்டையும் தேசத்தையும் நேசிப்பது. எனவே சகோதரர்களே, நாங்கள் எப்படி தேசத்தை நேசிப்பது? இந்த நாட்டிலே நல்லது நடப்பதற்கு நாங்கள் துணையாக இருக்க வேண்டும். அநியாயங்கள் நடப்பதற்கு எதிராக நாங்கள் இருக்க வேண்டும். இந்த நாட்டை வளப்படுத்துவதற்கு என்னென்ன பணிகள் எங்களால் செய்ய முடியுமோ அது எங்களுடைய உடலால், ஆற்றலால், அறிவால், பண்பால், பணத்தால் அவற்றையெல்லாம் நாங்கள் செய்து நாங்கள் வாழுகின்ற இந்த மண்ணை வளப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த நாட்டிற்கு ஏதேனும் தீங்குகள் எந்த வடிவில் வந்தாலும் அவற்றிற்கு எதிராக அதனிலிருந்து பாதுகாப்பதற்கு எங்களாலான அனைத்தையும் செய்ய வேண்டும். இலங்கைக்கு வந்த எங்களுடைய முன்னோர்கள், அந்த அரபிகள் இதனைத்தான் செய்தார்கள். அதனால் தான் இந்த நாட்டின் மன்னர்களிடத்திலே நல்லவர்களாக, சிறந்தவர்களாக பெயர் எடுத்தார்கள். அவர்களுடைய பாதுகாவலர்களாக, சில போது வைத்தியர்களாக அவர்கள் மாறியிருந்த வரலாற்றை நாங்கள் பார்க்கின்றோம். மேலான சகோதரர்களே, அந்த வகையிலேதான் நாட்டை நேசிக்கின்ற இன்னும் ஒரு வகையில் தான் அந்த நாட்டின் சட்டங்களுக்கு கட்டுப்படுவது, ஷரியத்துக்கு மாற்றமில்லாத அனைத்து சட்டங்களையும் மிக அழகாக பின்பற்றி வாழ்வதெல்லாம் நாட்டோடு சார்ந்த விடயமாக இருக்கிறது. அதில் ஒன்றுதான் நாட்டின் சுதந்திர தினம் கொண்டாடப்படுகின்ற போது அதிலே எங்களுடைய பங்களிப்பையும் நாங்கள் வழங்க வேண்டிய தேவையோடு இருக்கின்றோம். அது எந்த வகையிலே நாடு ஆசிக்கிறதோ அந்த வகையிலே தேசிய கொடியை ஏற்றுவதிலிருந்து அது ஒரு மார்க்கம் அல்ல. ஆனால் நாடு அப்படி செய்கின்ற போது அதிலிருந்து நாங்கள் வெளியே செல்லக்கூடாது. இந்த நேரத்தில் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துகின்றேன். சில ஊர்களிலே தேசிய கொடியை ஏற்றுவார்கள், ஆனால் அந்த கொடியை இறக்கி வைக்க மறந்து விடுவார்கள். சில இடங்களிலே கண்டதுண்டு. கொடி அப்படியே இருந்து மலையிலே நனைந்து வெயிலிலே காய்ந்து இத்து போய் அப்படியே பிஞ்சு தொங்குகின்ற நிலையிலே கொடி இருக்கிறது சில முஸ்லிம் வீடுகள் பக்கத்திலே, கடைகளுக்கு. உண்மையிலே அப்படி அல்ல. அதனை ஏற்றுவதற்கு ஒரு முறை இருப்பது போல உரிய நேரத்திலே அதனை ஒதுக்கி வைப்பதும் இறக்கி வைப்பதும் அதற்குரிய கண்ணியம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறித்த நாளில். ஏனென்றால் தேசிய கொடி எங்களுக்கு தெரியும், நாட்டிலே மார்க்கம் அல்ல. அரை கம்பத்திலே ஏற்றுவது, முழு கம்பத்திலே ஏற்றுவது என்று பல முறைகள் அதற்கு உண்டு. நாங்கள் ஏற்றி வைத்திருக்கின்றோம். அது சில போது அரை கம்பத்திலே ஏற்றுகின்ற ஒரு கட்டமாக இருந்தால் நாங்கள் முழு கம்பத்திலே வைத்து சந்தோஷப்படுவது போல ஒரு நினைவை, ஒரு சிந்தனையை உருவாக்கி விடுவோம். எனவே இந்த விடயங்களில் மிக தெளிவாக அறிந்து தெளிந்து சரியான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே இந்த நாட்டிலே மண்ணிலே நாங்கள் நாட்டை நேசிப்பது போல அனைத்து மனிதர்களுக்கும் நலனை காக்கின்றவர்களாக, எல்லா மனிதர்களுடைய இனம் கடந்து மதம் கடந்து மனிதர்களின் நலம் நேசிக்கின்றவர்களாக, நன்மை செய்கின்றவர்களாக நாங்கள் பயிரொன்று நடுவதென்றாலும் கூட, ஒரு மரத்தை நடுவதென்றாலும் கூட அதுவும் முழு சமூகத்தின் நலன் நாடியதாக,
மனித சமூகம் நலன் நாடியதாகவே அமைகிறது. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிழல் தருகின்ற மரங்களுக்கு கீழே சிறுநீர் கழிப்பதை, நஜீஸ் பண்ணுவதை தடை செய்திருக்கின்றார்கள். தேங்கி நிற்கின்ற தண்ணீருக்கு பக்கத்திலே அப்படி நடந்து கொள்வதை தடை செய்திருக்கிறார்கள். மனிதன் நலன் பெறுகின்ற எந்த ஒன்றுக்கும் இடைஞ்சலாக இருக்க முடியாது. அந்த வகையிலே தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய உயிருக்கும் உடலுக்கும் ஆபத்து இல்லாத, பாதிப்பு இல்லாத வகையிலே மக்கள் நலன் சார்ந்த அனைத்து பணிகளிலும் நாங்கள் பங்கு கொள்ள வேண்டியிருக்கிறது. அதில் ஒன்று தான் இரத்தம் வழங்குகின்ற ஒரு பணி. அது மனிதர்களின் நலன் காக்குகிறது, பல நோயாளர்களை பாதுகாப்பதற்கு உதவி செய்கிறது. வைத்தியத்துறையிலே பல சந்தர்ப்பங்களிலே மக்களுக்கு மிக தேவையான ஒரு விடயத்தை எங்களாலும் செய்ய முடியும். எங்களுக்கு தெரியும் அது ஒரு ஆரோக்கியமான பணி என்ற வகையிலே. சில போது ஹீமோகுளோபின் கூடியவர்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கு இரத்தம் வெளியேறுவதுதான் சிறந்த வைத்தியம் என்பது எங்களுக்கு தெரியும், இயற்கையான வைத்திய முறை. ஆனால் நாங்கள் இரத்தம் கொடுக்கின்ற போது அந்த சூழல் கூட எங்களுக்கு ஏற்படுவதுண்டு. 18 வயதை தாண்டின 55 வயது வரையுள்ள எல்லோருக்கும் அதனை செய்ய முடியும். தொடராக கொடுப்பவர்களை பொறுத்தவரை 60 வயது வரை கூட அதனை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதிலே எந்த ஒரு குறையும் ஏற்படுவதில்லை. இரத்தம் வழங்கப்படுவதால் இரத்தம் ஊறுவதைத்தான் நாங்கள் வைத்தியம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அடிக்கடி வெளிநாடு செல்லுகின்றவர்கள், நோயாளர்கள் தவிர ஆரோக்கியமான அனைவரும் இந்த பணியிலே ஈடுபட முடியும். அதனூடாகவும் எங்களுடைய தேசத்தை நேசிக்க முடியும் என்ற தகவலை உங்களுக்கு ஞாபகமூட்டி, இறுதியாக ஒரு வசனத்தை இந்த சந்தர்ப்பத்திலே என்னுடைய தலைப்புக்கு வெளியே சொல்ல ஆசைப்படுகிறேன். 1997 ஆண்டு தொடக்கம் இந்த பள்ளிவாசலின் கிட்டத்தட்ட 3-4 மிம்பர்கள் மாறி மாறி இருந்த இடங்களிலே குத்பா செய்திருக்கின்றேன். அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எனக்கு அசாவை தந்தவர் உங்களுடைய ஊரின் அடையாளம் தாஹா அப்பா. அவர் தவிர்ந்து இன்னொருடைய கையிலே முதல் தடவையாக அசாவை பெற்ற முதல் குத்பாவாக நான் இந்த குத்பாவை பார்க்கின்றேன். அல்லாஹு தாலா அன்னாருடைய அனைத்து சேவைகளையும் கபூல் செய்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலும் எங்களை அன்னாரை ஒன்று சேர்த்து வைக்க வேண்டும் என்று அவரை மறைந்து முதலாவது மிம்பருக்கேறிய சந்தர்ப்பத்திலே அவருக்காக பிரார்த்தனை செய்வதற்காகவும் இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவருடைய துஆக்களையும் கபூல் செய்வானா. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா.